அனைவருக்கும் வணக்கம். நமது டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஆர்ஆர்பி குரூப் டிக்காக வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதுக்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென். சரியா? கூற்று 2 முடிவுகளில் பின்பற்றப்படுகிறது. 2 முடிவுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான கன்க்ளூஷன் முடிவு கேட்குறாங்க. முடிவு பார்க்குங்க. பி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ஆனது ஏயை விட பெருசா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க. இப்போ பி ஆனது சிக்கு ஈக்குவல், அதே நேரத்தில் டியை விட பெருசு, அதே நேரத்தில் ஏக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். சரியா? அப்போ பி கிரேட்டர் தென் ஏ. சரியா? பி கிரேட்டர் தென் ஏ அப்படிங்கிறது வந்து என்னது? சரியானது. ஓகே. பி வந்து என்னது? ஏயை விட பெருசு தான். சரியா? ஏயை விட டி பெருசு, டியை விட சி பெருசு, சியும் பியும் ஈக்குவல். அப்போ ஏயை விட பி பெருசுங்கிறது சரிதான். அடுத்து சியை விட எஃப் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சின்னதாக இருக்கு. சிபி ஈக்குவல், பியை விட சின்னது இயை விட சின்னது எஃப். அப்போ இது தப்பு. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதாவது சியை விட எஃப் சின்னது அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இது அப்படி மாறி கிடக்கு. அப்போ அது தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் என்னது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ரைட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். சரியா? ஈஸியான மாடல். ஈஸியாக ஒரு மார்க் வந்துடும். சரியா? 1 மார்க் வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். இதுவே பேங்கிங் அப்படின்னா நம்மளுக்கு இதிலே வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? 5 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும் இந்த மாதிரி இது வந்ததுன்னா. அடுத்த கொஷின். இப்போ இதை 2 பிரித்து போட்டிருக்காங்க. பிரித்து போட்டு அதுல இருந்து நம்மளுக்கான இது கேட்குறாங்க. சரியா? பாருங்க. இப்போ நம்ம ஒன்றா ஆக்கிக்கலாம். எப்படி ஒன்றாக்கலாம் அப்படின்னா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஜேல கம்பைன் பண்ணியிருக்காங்களா? டி greater than Q greater than M is equal to J greater than A கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் J வச்சு அப்படியே பண்ணிக்கிற வேண்டியதான். J greater than P is equal to C அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கம்பைன் பண்ணிட்டோம். 2 ஸ்டேட்மெண்ட்டே என்ன பண்ணிட்டோம்? கம்பைன் பண்ணிட்டோம். கம்பைன் பண்ணிட்டு இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா A பெருசுன்னு சொல்லியிருக்கான். எதை விட? பியை விட பெருசு அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் பாருங்க, பி எப்படி இருக்கு? அதை விட ஜே பெருசு, ஜேயை விட ஏ பெருசுன்னு இருக்கு. சரியா? அப்போ ரெண்டுமே சிம்பிள் மாறி கிடக்கா. ஸோ இது வராது. சரியா? அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சி ஈக்குவல் டு பி தான். ஆனால் இங்கே ஈக்குவல் டு இல்லை. ஈக்குவல் டு இருந்தால் இங்கேயும் இருந்துச்சுன்னா ஈக்குவல்னு சொல்லலாம். ஆனால் ஈக்குவல் டு இல்லாதனால இது கிடையாது. அடுத்து பி பெருசு ஏயை விட. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பி ஏ இடையில சிம்பிள் மாறி கிடக்கு. ஸோ கிடையாது. அப்புறம் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏ பெருசா, எதை விட? டியை விட பெருசா. அப்படிங்கும்போது பாருங்க, ஏ கிரேட்டர் தென் ஜே, ஜே ஈக்குவல் டு எம், எம் கிரேட்டர் தென் கியூ, கியூ கிரேட்டர் தென் டி. அப்போ டியை விட என்னது? ஏ பெருசு அப்படிங்கிறது ரைட்டு தான். அப்போ டி மட்டும் தான் ரைட்டு. சரியா? ஓகே தானே? தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா அதை கம்பைன் பண்ணிட்டு சின்னது பெருசு அப்படின்னு தெரிஞ்சிடலாம். சரியா? அடுத்து பாருங்க, இதுல எதுன்னு கேட்குறது? எது ரைட்டு? ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பி டியை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, சிம்பிள் அப்படியே இதுலேயே மாறி கிடக்கு. ஸோ இது தப்பு. அடுத்து இசட்டும் இயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இசட் இங்கே இருக்கு, இ இங்கே இருக்கு. இங்கே இதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் சிம்பிள் மட்டும் வந்தாதான், ஈக்கும் இசட்டுக்கும் நடுவில் ஈக்குவல் சிம்பிள் மட்டும் வந்தாதான் இசட் ஈக்குவல் டு ஈக்குவல்னு ஈன்னு எடுக்கணும். ஆனால் அப்படி வரவே இல்லை. ஸோ இது கிடையாது. சரி. அடுத்து ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் இசட் வருது, ரைட்டு தான். ஆனால் ஈக்குவல் டு எங்கேயுமே இல்லை. ஸோ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் லாஸ்ட் ஒன் டி தான். சரியா? பாருங்க, ஏ விட கே பெருசு, கே விட டி பெருசு, டி விட என்னது? இ பெருசு. அப்போ டி ஈக்குவல் டு இ. இந்த மாதிரி 2 எடுத்துக்கலாம். சரியா? 2 எடுக்கும்போது இதுதான். சரியா? இதை ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ டிஏ வந்து இயை விட பெருசு அப்படிங்கிறது ரைட்டு தான். சரியா? ஓகே. அடுத்து
அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்க. டி வந்து பெருசா எதை விட எக்ஸை விட. பாருங்க இந்த டி இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு, ஆனா இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கா, ஸோ இது வராது. சரியா, சிம்பிள் மாறி இருந்துச்சுன்னா செக் பண்ணவே வேண்டாம், கண்டிப்பா எதுவுமே வராது, ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி. சரியா, அடுத்து அதே மாதிரி ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ. சரியா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல மாறி கிடக்கு, ஸோ இதுவும் வராது. ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோ அப்படிங்கிறதா ரைட்டாக இருக்கும். சிம்பிள் ரெண்டு இது மாறி கிடக்குப்பா, மாறி இருந்துச்சுன்னா எதுவுமே வராது. சரியா, ஓகே தானே. எய்தர் ஆர் ஆப்ஷன் உண்டு. சரியா, எய்தர் ஆர் ஆப்ஷன் உண்டு. அது வந்து என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தாலும். சரியா, லெட்டர் ஒரே மாதிரி இருந்து 3 சிம்பிள் இருந்தால் ஒரு எய்தர் ஆர் வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒன்று அப்படி பிரித்து போட்டிருந்தாலும் எய்தர் ஆர் வரும். சரியா, அதாவது பாருங்க எக்ஸு கிரேட்டர் தென் டி, எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டி, இப்படி எப்படின்னா ஒரு கண்டிஷன். அதாவது லெட்டர் சேமாக இருக்குது, 3 சிம்பிளுமே வந்துருச்சு. லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு 3மே வந்துருச்சு. அப்போ இது எய்தர் ஆர் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் டி, எக்ஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னா இது எய்தர் ஆர் வரும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான். சரியா, ஒன்று என்ன அப்படின்னா லெட்டர் சேமாக இருக்கணும், லெட்டர் சேமாக இருந்து எல்லா சிம்பிளும் அதுக்குள்ளே வந்திருக்கணும், அப்படின்னா எய்தர் ஆர். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கதையே ரெண்டு எண்ணத்தை இப்படி பிரித்து போட்டிருந்தாங்கன்னா இப்போவும் எய்தர் ஆர் வரும். சரியா, இந்த ரெண்டு கண்டிஷன் தான் எய்தர் ஆர், வேறு எதுவுமே வராது. ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் பாருங்க. டி பெருசா எக்ஸை விட அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல சிம்பிள் மாதிரி கிடக்கா, ஸோ இது வராது. இதுவும் அதே மாதிரி தானோ. சரி, அதுக்கான தமிழ்னா அதுக்கான தமிழ் அடுத்த கொஸ்டின். சரியா, இது கிடையாது. ஓகே, அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. டி வந்து ஈயை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. டி இங்கே இருக்கு, இ இங்கே இருக்கு. சரியா, அப்போ டியை விட டியை விட டி பெருசாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஏயை விட டி பெருசு. சரியா, டி பெருசு, அப்போ இதை விட டி பெருசு. அப்போ ஏயும் இ ஈக்குவல்னாக்கில் டியை விட டி வந்து ஈயை விட பெருசு அப்படிங்கிறது ரைட்டு தான். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு ரைட்டு தான். சரியா, அடுத்து டியை விட ஓ பெருசு, சாரி ஓவை விட டி பெருசு. சரியா, இந்த இதிலே வந்துடுது. ஓவை விட ஹச் பெருசு, ஹச்சை விட டி பெருசு. அப்போ இதுவும் ரைட்டு தான். ஆன்சர் போத், ரெண்டுமே கரெக்ட். சரியா, ரெண்டுமே கரெக்டுங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்து ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின் இப்போ தானே சொன்னேன் எய்தர் ஆர் ஆப்ஷன் சொன்னேன்ல, எய்தர் ஆர் ஆப்ஷன். அதாவது இன்னொன்று கம்பைன் பண்ணிக்கிறோம். கம்பைன் பண்ணிட்டு பாருங்க, எஸ் ஈக்குவல் டு ஆர் கியூ பி, அடுத்து என் எம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோமா. கம்பைன் பண்ணிட்டு எம் சின்னதான், எதை விட சின்னதான், எஸ்ஸை விட சின்னதான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க சிம்பிள் மாறி கிடக்கு, ஸோ இது வராது. சரியா, அதுக்கப்புறம் எம் பெருசு மற்றும் ஈக்குவல், எதை விட எஸ்ஸை விட, அப்போ இதுவும் வராது. சரியா, ரெண்டும் வராத கண்டிஷன்ல எய்தர் ஆர் ஆப்ஷன் போகணும். எய்தர் ஆருக்கு ரெண்டு கண்டிஷன் சொன்னேன், அப்படிதானே. என்ன அப்படின்னா லெட்டர் எல்லாம் சேமா இருக்கணும், 3 சிம்பிளும் அதுக்குள்ள வந்துருச்சுன்னா எய்தர் ஆர். பாருங்க, கிரேட்டர் தென், சாரி லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், 3 சிம்பிளும் வந்துருச்சா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது எய்தர் ஆர் போயிடும். ரெண்டுமே வராத கண்டிஷன்ல 3 சிம்பிளும் அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எய்தர் ஆர் ஆப்ஷன் வந்துடும். அப்போ 6th ஒன்னுக்கு ஆன்சர் என்ன, எய்தர் 1 or 2 ஃபாலோ. சரியா, அடுத்து ஏழாவது ஸ்டேட்மெண்ட் தான், அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கலாமா. ஏ கிரேட்டர் தென் இசட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தென் எம். சரியா, அதுக்கப்புறம் பி ஆர். சரியா, பி லெஸ் தென்
ஆர் இருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பெருசா எதை விட, ஆரை விட. இது வரைக்கும் ஓகே, ஆனால் இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கு, ஸோ இது வராது. அடுத்து ஆர் பெருசு எம் சின்னதுன்னு இருக்கு, ஆர் பெருசு பி சின்னது, பி பெருசு எம் சின்னது அப்படின்னா ரெண்டாவது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்னது, கரெக்ட். சரியா, அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். ஆன்சர் only 2 is true. ஓகே, அடுத்து 8வது கொஸ்டின். அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கம்பைன் பண்ணிக்கலாமா, இது கூட E greater than equal to n, sorry less than equal to n, greater than y, greater than equal to d, equal to l அப்படின்னு இருக்கா. இப்போ t வந்து என்னது, less than p அந்த மாதிரி வந்துடும். சரியா, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன, சரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, n விட p பெருசா. சரியா, p பெருசு n அப்படின்னா என்னது, இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கு, ஸோ இது வராது. சரியா, அதே மாதிரி n பெருசா, n பெருசு தான், ஆனால் இந்த இடத்துல சிம்பிள் மாறி இருக்கா, ஸோ இதுவும் வராது. அப்போ நெய்தர் 1 nor 2, அதாவது ரெண்டுமே வராதுன்னு அர்த்தம். சிம்பிள் சொன்னால சிம்பிள் மாறி கடந்தாலே எதுவுமே வராது, எந்த ரிலேஷனுமே வராது. சரியா, அடுத்து 9வது. அது ஒரே ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துட்டான், நம்ம என்னன்னு மட்டும் செக் பண்ணிடுவோம். சரியா, பாருங்க, பி பெருசு எக்ஸை விட. சரியா, பி பெருசு எக்ஸை விட, ரைட் தானே. பி ஏ விட பெருசா இருக்கு, அதே நேரத்தில் எக்ஸும் ஏயும் ஈக்குவல் அப்படின்னா இது சரி. சரியா, ஓகே. அடுத்து ஒய் அதே மாதிரி தான், எக்ஸும் ஏவும் ஈக்குவல், ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஏ, ரைட்டாக தான் இருக்கு. சரியா, ஓகே. அடுத்து ஒய் கிரேட்டர் தன் சாரி வி லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது கிடையாது. அப்போ 1 and 2 ஃபாலோ. சரியா, அடுத்து ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து அவங்களே கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ 4 என்ன கொடுத்துருக்காங்க, பி கிரேட்டர் தன் எக்ஸ்ன்னு இருக்கு, இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கா, ஸோ இது வராது. அடுத்து ஒய் லெஸ் தென் ஓன்னு இருக்கு, இந்த இடத்துல சிம்பிள் மாறி கிடக்கு, ஸோ இதுவும் வராது. சரியா, அடுத்து ஒய் இங்கே இருக்கு, ஓ இங்கே இருக்குப்பா, ரெண்டுக்கு நடுவில் சிம்பிள் மாறாமல் இருந்தால் தான் ஏதாவது ரிலேஷன் எடுக்க முடியும். சிம்பிள் மாறிடுச்சுனாலே எதுவுமே சொல்ல முடியாது. சரியா, அடுத்து 3வது அதே மாதிரி தான். சரியா, எக்ஸு ஒய் இங்கே இருக்கு, எக்ஸ் பெருசா எதை விட, ஒய்யை விட. அப்போ எக்ஸ் பெருசு ஏயை விட, இது ரெண்டும் ஈக்குவல்னா எக்ஸ் இந்த இடத்துல போடலாம், எக்ஸ் ஒய்யை விட பெருசு, ரைட்டு. சரியா, அடுத்து ஏ ஓ, இதுவும் என்னது, சிம்பிள் இந்த இடத்துல மாறி கிடக்கு, ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஒன்லி 3 ஃபாலோ, 3 மட்டும்தான் என்னது ஃபாலோ ஆகும். சரியா, ஆன்சர் 3. ஓகே, அடுத்து கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஆட் ஒன் அவுட், வேறுபட்டதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 28 48 58 128. சரியா, இதில் வேறுபட்டது அப்படிங்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பாயன். ரெண்டாவது ஸ்கொயர், கியூப். சரியா, மூணாவது டிவிசிபிலிட்டி. சரியா, நாலாவது என்னன்னா, நாலாவது தான் என்னது அப்படின்னா ஆட் ஈவன். சரியா, அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 2ங்கிறது தான் டிஃபரெண்ட். என்ன அப்படின்னா மற்றது எல்லாமே காம்போசிட் நம்பர், இது மட்டும் தான் என்னது பிரைம் நம்பர். 2 மட்டும் பிரைம், மற்றதெல்லாம் காம்போசிட், இது பிரைம், அதுக்குள்ள இல்லாது. சரியா, இப்போ ஆன்சர் 2. அடுத்து 12 பாருங்க, என்ன டிஃபரன்ஸ்.
சரியா? ஓகே பாருங்க, ஓகே இது ஸ்மால் யூ, இது ஸ்மால் ஓ. சரியா? என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்னது வவல்ஸ், வவல்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படின்னு ஆயிருக்கு. இங்கே யூ யூ, இங்கே ஓ ஓ, இங்கே இ இ, இங்கே ஏ ஏ, இங்கே என்னது ஏ அப்படின்னா ஏ தான் இருக்கணும். சரியா? ஏ தான் என்னது ஸ்மால் லெட்டர் வரணும், ஆனால் கே வந்திருக்கு. சரியா? அதனால இது டிஃப்ரெண்ட், ஏயு கேஇசட். சரியா? எதனாலுமே ஏ யூ எதனாலுமே என்னது அதுதான் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரியா? ஏ ஸ்மால் ஏ வரணும், அதுக்கு பதிலாக ஸ்மால் கே போட்டிருக்காங்க. ஸோ அது தப்பு. சரியா? அடுத்து 13 ஹோம் ரன். சரியா? ஹோம் ரன் அப்படிங்கிறதா டிஃபராக இருக்கு. சரியா? எல்பிடபிள்யூ பவுன்சர் யாக்கர். வேறுபட்ட சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஹிட் வெட்டிக் ஹோம் ரன் அப்படிங்கிறதா என்னது டிஃபராக இருக்கு. அடுத்து இதில் டிஃபரன்ட் என்ன அப்படின்னா 182. ஒன்றுமே இல்லைப்பா, இது எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 118 டிவைடட் பை 2 என்ன வரும்? 2 10, 9 18. சரியா? அதே மாதிரி 146 டிவைடட் பை 2 73. 182 டிவைடட் பை 2 91. 226 பை 2 113. சரியா? இதில் இது மட்டும்தான் காம்போசிட், மற்றது எல்லாமே பிரைம். இது எல்லாமே பிரைம். சரியா? அப்போ டிவைடட் பை 2 அப்படின்னா மற்றது எல்லாமே பிரைம் நம்பரோட இன்டு 2. சரியா? இது மட்டும் காம்போசிட் நம்பரோட இன்டு 2. அப்போ இதுதான் டிஃபர். ஆன்சர் 182. சரியா? அடுத்து 15. எல்லாமே என்ன அப்படின்னா +2 +2 +2. யூங்கிறது 21, 23, 25, 26 + 1 27 அப்படின்னு இருக்கு. அடுத்து இதே மாதிரி. சரியா? 4 மாற்று விடைகள் கொடுக்கணும். இதே மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா 15, 17, 19, 21. அதே மாதிரி 14, 16, 18, 20 அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சரியா? 2 சாரி இதே மாதிரி இல்லாதது 2 4 6 7. இது 12, 14, 16, 18 எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். சரியா? இதே மாதிரி தான் அந்த இதில் இது எல்லாமே கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற டேம். ஆனால் ஹோம் ரன் அப்படிங்கிறது மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? எல்லாமே கிரிக்கெட் டேம்ஸ் தானப்பா. ஹிட் விக்கெட்டு, 6 போல்டு, எல்பிடபிள்யூ பவுன்சரு யாக்கர் எல்லாமே கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுறது. ஆனால் ஹோம் ரன் அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. சரியா? 13. அதே மாதிரி இதில் சரியா வேறுபட்ட சரியான விடை இதே மாதிரி தான். இதில் 4ல் உள்ள ரிலேஷன் இது எல்லாத்துலையும் இருக்கும், 1ல் மட்டும் இருக்காது. அப்படி என்ன அப்படின்னா ஏங்கிறது 1, கேங்கிறது 11, 1 ஸ்கொயர் 11 ஸ்கொயர், 1 + 121 122. அதே மாதிரி தான் இ எஃப் 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர், 5 25 + 36 61. இதே ரிலேஷன் தானே. இது இந்த இதுக்கு செக் பண்ணி பாருங்க. 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர், 100 + 121 221 எல்லாமே வந்துடும். ஆனால் இது மட்டும் வராது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர், 36
ப்ளஸ் 64 100 வரணும், ஆனால் 99 தான் வந்திருக்கு, அதனால அது தப்பு. சரியா? மற்ற எல்லாமே இதோட சேம் ரிலேஷனாக இருக்கும், இது மட்டும் டிஃபரெண்டாக இருக்கு, அப்போ அதுதான் தப்பு. சரியா? அடுத்து ஜெய்ப்பூர், டேராடூன், கோஹிமா அப்படின்னா எல்லாமே என்னது? டின்சுக்கியா அப்படிங்கிறது மட்டுமே என்னது? டிஃப்ரெண்ட். மற்றதெல்லாம் பிளேஸ். சரியா? பிளேஸ் அந்த மாதிரி நாகாலாந்து, கோஹிமா, டேராடூன், ஜெய்ப்பூர் அந்த மாதிரி இருக்க எல்லாம் அது இது மட்டும் டிஃபராக உள்ளது. சரியா? அடுத்து GMRV FLQW. சரி, அந்த மாதிரி இருக்கு. ஜிங்கிறது என்னது? 7, M13, R18, V22. சரி, அப்போ +6 +5 +4. சரி, அதே மாதிரி 6 12 17 21 இதுவும் அதே மாதிரி தானே. 6 5 4. சரியா? இதே மாதிரி இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் 14 20 25 28ன்னு வரும், அப்படி தானே. 6 5 3. அப்போ இது டிஃபரெண்ட். சரியா? இது மாதிரி இல்லாமல் டிஃபராக வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் 19. ஸ்வாட், டேகர், ஸ்பேட், நீஃப். சரியா? அதாவது வாள், சிறிய வாள், கரண்டி, கத்தி. சரியா? எல்லாமே என்னது அப்படின்னா கூரான பொருட்கள், அப்படி தானே. அப்போ கரண்டி அப்படிங்கிறது மட்டும் என்னது? டிஃபர். சரியா? கரண்டிங்கிறது டிஃபரெண்டாக உள்ளது. ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் திறன், சாத்தியக்கூறு, கொள்ளளவு, தகுதி. சரியா? எல்லாமே பாசிட்டிவ். அசக்திங்கிறது மட்டும்தான் நெகட்டிவ் அப்படிங்கிறது. சரியா? அப்போ அது டிஃபரெண்ட். அடுத்து இந்த எண் தொகுப்பு இதே மாதிரி எண் தொகுப்பான். இது என்ன அப்படின்னா 9 9 ஸ்கொயர்டு 9 கியூபு. அதே மாதிரினா இங்கே இருக்கு 7 7 ஸ்கொயர்டு 7 கியூப். அதே ரிலேஷன். சரியா? இதே ரிலேஷன். இது எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. சரியா? இந்த இதே ரிலேஷனை கொண்டு இங்கே இருக்குது என்ன ஆனால் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபு. சரியா? அடுத்து ஓகே, கவனிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா each of the 4 pairs letter cluster, the letter in the second term on the rearranged transforms from the letter on the first term particular pattern. சரியா? ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்டாக மாற்றிருக்காங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா which of the 2 pairs. சரியா? ரெண்டு அண்ணும் சேமான ரிலேஷன் இருக்கான், அது ரெண்டு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாமா? ஹச்சுங்கிறது 8 5 16 8. இங்கே 18 26 4 15 அப்படின்னு இருக்கு. ப்ளஸ் 10 ப்ளஸ் 11. சரியா? இங்கே -12. சரியா? இங்கே +7 அந்த மாதிரி இருக்கு. அடுத்து 5 11 20 19. அது மாதிரி இங்கே 8 8 23 16. சரியா? அங்கே பாருங்க +3 -3 +3 -3. அதே மாதிரி இந்த ரெண்டு. சரியா? 12 4 20 15. அது எப்படி மாறி இருக்கு? 21 5 19 7. அப்போ +9 +1 -1 -8. சரியா? இந்த மாதிரி இருக்கு. அப்போ மூணுமே டிஃபராக இருக்கு. நாலாவது பொறுத்து தான் டிசைடிங் ஃபேக்டர் வரும். சரியா? நாலாவது பாருங்க 15 7 23 18. சரியா? அதே மாதிரி இங்கே 18 4
26 15 சரியா ப்ளஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் 3 சரியா அப்போ ஆன்சர் பியும் டியும் ஈக்குவலாக சேஞ்ச் ஆயிருக்கு ஆன்சர் பி அண்டு டி சரியா ஓகே அடுத்து சரியா அடுத்து பாருங்க select the number that similar to the following set of numbers இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி என்னெல்லாம் வந்திருக்கு அப்போ முதல்ல இது என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும் சரியா 30 பாருங்க 5 ஸ்கொயர் + 5 ன்னு எழுதலாமா 30 சரியா அடுத்து 72 8 ஸ்கொயர் + 8 64 + 8 72 சரியா அடுத்து 132 11 ஸ்கொயர் + 11 121 + 11 சரிங்களா 132 அதே மாதிரி ரிலேஷன் இதுதான் வேற எதுவுமே வராது சரியா 4 ஸ்கொயர் + 4 20 சரியா அதே மாதிரி 7 ஸ்கொயர் + 7 அதே மாதிரி இங்கே 10 ஸ்கொயர் + 10 சேம் மெத்தட் சரியா ஒரே நம்பரை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் சரியா அப்படி இருக்கிறது ஒன்று தான் டி தான் சரியா அடுத்து எது தொகுதிக்கு ஒத்ததாக இருக்கும் என்பதை கண்டறியணும் சர்க்கரை வெல்லம் ஸ்டீவியா மேஃபிள் சிரப் சரியா எல்லாமே ஸ்வீட் தானே ஸ்வீட்னஸ் தானப்பா அப்போ ஹனி தான் சேமாக இருக்கும் சரியா அடுத்து இதில் டிஃபரெண்ட் உள்ளது என்னது டிஃபர் ஃப்ரம் கோல்கும்பா சரியா இதுதான் டிஃபர் அடுத்து ஓகே அடுத்து தண்டு கிளை பூ தாவரம் இலை அப்படின்னா இது எல்லாமே தாவரத்தோட ஒரு பார்ட்ஸ் தான் அப்போ பிளான்ட்ஸ் தாவரம் சரியா அடுத்து தாவரம் தானே மற்றதெல்லாம் அதோட பார்ட்ஸ் சரியா அடுத்து தமிழில் பார்க்கலாமா ஞானம் நுண்ணறிவு அறிஞர் கவனக்குறைவு அதே மாதிரி தான் நெகட்டிவ் சரியா எல்லாமே பாசிட்டிவ் அது மட்டும் நெகட்டிவ் அடுத்து ஓகே இது ரிலேட்டடாக வர்றது சரியா +4 +4 அடுத்துங்க +4 +4 அப்போ 6லேருந்து +4 18 +4 22 வி அதே மாதிரி V22 சரியா இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து ஒரே மாதிரியான தர்க்கத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது 20 23 26 3 6 எல்லாமே +3 +3 +3 +3 தான் அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் என்னது 3 6 9 12 15 எல்லாமே +3 +3 +3 +3 அப்படின்னு இருக்கு சரியா எல்லாமே என்னது +3 +3 தான் ஓகே அடுத்து 30 டிஃபரெண்டான வேறுபட்ட விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுத்து எழுதுக 1 + 1 + 5 -7 சரியா என்ன வரும் 7 - 7 0ன்னு வந்துருமா அதே மாதிரி தான் 23 - 5 2 + 3 -5 சரியா அதே மாதிரி 6 + 3 -9 சரியா +0னாலும் போட்டுக்கலாம் 0 அதே மாதிரி 1 + 2 + 3 -6 சரியா இதே மாதிரி இருக்குது டிஃபராக உள்ளது எது அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் கூட்டினாலும் 8 தான் வரும் இதெல்லாம் கூட்டினாலும் 8 தான் வரும் இதெல்லாம் கூட்டினா 4 தான் வரும் அப்போ இதுதான் டிஃபரெண்ட் சரியா
ஃபர்ஸ்ட் 3 லெட்டரை கூட்டி 4வது லெட்டரை கழிக்கும் போது 0 வந்துடும். சரியா, மற்றதெல்லாம் வந்துடும், இது மட்டும் டிஃபராக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி. எது போதுமானது என காண்க சொல்லியிருக்காங்க. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, லைட்டஸ்ட் யாரு. சரியா, அதாவது லைட்டஸ்ட் அப்படின்னா வெயிட் கம்மியாக உள்ளவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழையும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஓகே, ரித்திகா இஸ் ஹெவியர் தென் அபர்ணா. ரித்திகா இஸ் ஹெவியர் தென் அபர்ணா அண்ட் தன்யா. சரியா, அதுக்கு பட் லைட்டர் தென் சோனி. சோனியோட லைட்டர்னு சொல்லியிருக்காங்க. சோனி நாட் அ ஹெவியஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெவியஸ்ட் அப்படின்னா சோனி இல்லை அப்படின்னா யாரு, மீதி இருக்கிற யாரு, பிருத்திவி தான் இருக்கா. சரியா, பிரீத்தி தான் இருக்கா. அப்போ பிரீத்தி தான் ஹெவியஸ்ட். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னது, லைட்டஸ்ட் கேட்குறாங்க. லைட்டஸ்ட் இதில் யாருன்னே தெரியாது. சரியா, யாருனாலும் இருக்கலாம், அபர்ணாவும் இருக்கலாம், தானியாவும் இருக்கலாம். அப்போது என்னது, 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அவன் என்ன கேட்குறான்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னு கேட்குறான். 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஹெவியஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம், ஆனால் லைட்டஸ்ட் யாருன்னு சொல்லவே முடியாது. சரி, அப்போ 2 இதுவுமே நாட் சஃபிஷியன்ட். ஓகே, அடுத்து பாருங்க, அதே மாதிரி தான். வாட் வில் பி த டோட்டல் பிரைஸ் ஆஃப் 10 chair, each will the same price. சரியா, சேம் price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/4 of the price of each chair is each chair is 140 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/4 of the each chair is 140 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டோட்டல் பிரைஸ் ஆஃப் 3 chair. சரியா, 3 chair அதாவது 3x minus 2x is equal to 560 சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதானே. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல, 560. ஓகே தானே, இதுவும் அப்படிதான். இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்னது, 560 வந்துடும். சரியா, அப்போ என்னது, either 1 or 2. ஒன்றுலேயும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1லையும் எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, 2வதுலேயும் எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது either 1 இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், அல்லது 2 இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். 2ல இருந்தும் ஆன்சர் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, 2 சேர்ந்த ஆன்சருங்கிறது வேற, 2 சேர்ந்தாலும் ஆன்சர் கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அதே இது இல்லைன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அதான் either ஸ்டேட்மெண்ட் 1 or ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, ரெப்ரசன்ட் கிங் அதை வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் கோடிங் டீகோடிங் மாதிரி தான். கோடிங் டீகோடிங்கில் இது ஒரு 5வது மாடல்னு நினைக்கிறேன். சரியா, பாருங்க, கிங் இஸ் பவர்ஃபுல் ரிட்டன் ஆஸ் ஃபென் லீ கிரிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன் இஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈனு ஃபென் லீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2லையும் கம்பேர் பண்ணும்போது சேமா கிங் இஸ்ன்னு இருக்கு. அப்போ கிங் இஸ்கான கோடு தான் என்னது, ஃபன்லி. 2லையுமே ஃபன்லின்னு சொல்லியிருக்கு. இப்போ பவர்ஃபுல்லோட கோடு என்னன்னு கேட்டால் சொல்லிடலாம், கிரீசன். அதே மாதிரி டைட்டனோட கோடு என்ன அப்படின்னா ஈனுன்னு சொல்லிடலாம். ஆனால் கிங்குக்கும் சொல்ல முடியாது, இஸ்ஸுக்கும் சொல்ல முடியாது. அப்போ 2க்குமே என்ன முடியாது, இது அல்லது இதுதான் வருமே தவிர எந்த கோடு வரும் அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது. அப்போது நாட் சஃபிஷியன்ட், 2மே என்னது, நாட் சஃபிஷியன்ட். ஓகே, 2 இதை வச்சுமே என்னது, கிங்குக்கான இதை சொல்ல முடியாது. சரியா, இதில் கிங் இஸ்ன்னு இருக்கு, இது இஸ் கிங்னு இருக்கு, 2மே சேமாக இருக்கிறதுனால 2க்குமே சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து a shopkeeper purchased 2 shirts, earned 55 per shirt after giving 23 discount. A shopkeeper marks a price 26 more than the cost price and some discount. சரியா, 26% கூட்டி வச்சிருக்காங்களாம். கூட்டி வச்சுட்டு
கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால 200 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்களாம். சரியா, 200 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்ல முடியாது, அப்படிதானே? ஏன் அப்படின்னா எவ்வளோ ஏற்றி வச்சுருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எதுவுமே இல்லை. சரியா, அதனால சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டாவது பாருங்க, 2 ஷர்ட் வாங்கியிருக்காங்க. 2 ஷர்ட் எவ்வளவு? 2200 டிவைடட் பை 2, அப்போ எவ்வளவு? 1100 ஆயிருமா? இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். சரியா, காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 55 பர் ஷர்ட். சரியா, அதாவது இது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அவனுக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 55 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 1155க்கு விற்றுருக்கான். எப்போ? 23% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும். சரி, அப்போ 1155 தான் எவ்வளவு? 77 இன்ட்டு 100 எவ்வளவு? ஒரு 77 77 15 இன்ட்டு 77 1157. அப்போ 15 இன்ட்டு 100 1500. அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளவு? 1500. அப்போ ரெண்டாவது இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டேட்மெண்ட் 2. சரியா, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன பண்ணிக்கலாம்? சஃபிஷியன்ட் டு ஆன்சர். சரியா, அப்போ பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டேட்டா 2 in statement 2 alone is sufficient to answer the question, while the data statement 1 not alone to sufficient to answer. ஒன்றை வச்சு சொல்ல முடியாது, ஆனால் 2 வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். சரியா, அடுத்து ஓகே பாருங்க. How many people standing in the row A are among the people while people are facing north அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எவ்வளோ பேர் வந்து அந்த லைனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, A is 4th from the left hand. 1 2 3 4. A is 4th from the left hand. அடுத்து M is second to the right of A. M is second to the right of A and R is second from the left hand. R is second from left hand. சரியா, இது ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, M is 4th from the right hand. அப்போ 1 2 3 4 ரைட் ஹேண்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். அப்போ ரெண்டுமே என்னது? both statement are sufficient to answer the question. சரியா, அதுக்கப்புறம் only 2 people stand between M and B. M-க்கும் B-க்கும் நடுவில் என்ன? 2 பேர் தான். இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஆனால் அடுத்து சொல்லியிருப்பாங்க B is through the right of M-னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அப்போ ஆன்சர் both data statement 1 and 2 together to sufficient to answer the question. ரெண்டு கொஸ்டினுமே என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் வச்சுமே ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரியா, அடுத்து அடுத்து 36. ஓகே, என்ன அப்படின்னா which year was சரஸ்வதி born சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி percentage 35 years younger to her father. சரஸ்வதி brother who was born 1974 45 years younger to his father. அவ்வளோதான். சரியா, இவங்க இயர் கொடுத்துட்டாங்க. சரியா, 74ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்னது? அவங்க அப்பா எப்போ பிறந்தாங்கன்னு போட்டுடலாம். அவங்க அப்பாவை வச்சு என்னது? சரஸ்வதி எப்போ பிறந்தாங்கன்னு போட்டுடலாம். சரியா, அப்போ ஆன்சர் both are sufficient to answer. ஓகே தானே? ஒன்றுமே இல்லைப்பா, பையன் இயரை வச்சு அப்பாக்குள்ளதை வச்சிடலாம், அப்பாக்குள்ளதை கண்டுபிடிச்சி பொண்ணுக்குள்ளதை கண்டுபிடிச்சிடலாம், சரஸ்வதிக்குள்ளதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 74 பையன், அப்படிதானே? அதை விட அப்பாவோட 45 வயது இளையவரா. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடியே யார் பிறந்திருக்காரு? அப்பா பிறந்திருக்காரு. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடினா 1945 கழிச்சோம் அப்படின்னா 29. சரியா,
1929 பிறந்திருக்காங்க. அதே இது தந்தை விட 35 வயது இளையவர் அப்படின்னா ப்ளஸ் 35 அப்படின்னா என்ன வரும்? 64. 1964 யார் பிறந்தா? சரஸ்வதி பிறந்தா. அப்போ ரெண்டுமே போதுமானது, ரெண்டுமே வேணும் ஆன்சர் பண்றதுக்கு. சரியா? அடுத்து 37 on which day Punit birthday fall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் correctly remember that Punit birthday comes before Thursday. சரியா? பட் ஆஃப்டர் மண்டே அப்படின்னு இருக்கு. மண்டேக்கு அப்புறமா தேர்ஸ்டேக்கு முன்னாடியா? சரி, அப்போ மண்டேக்கு அப்புறம் என்னலாம் இருக்கு? டியூஸ்டே வெனஸ்டே, 2 டே தான் இருக்கு. சரியா? அடுத்து பூஷன் கரெக்ட்லி ரிமெம்பர் தட் முனித் பர்த்டே வாஸ் கம் ஆஃப்டர் டியூஸ்டே பிஃபோர் சாட்டர்டே. ஆஃப்டர் டியூஸ்டேனா கட் ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்னதான்? வெனஸ்டே தான். சரியா? ஓகே தானே? அப்போ இதுவும் அதுதான். both statement 1 and 2 sufficient to absent. சரியா? ஒருத்தன் சொல்றான் என்ன மண்டேக்கு அப்புறம், அப்போ டியூஸ்டே வெனஸ்டே. இன்னொருத்தர் சொல்றான் டியூஸ்டேக்கு அப்புறம், அப்போ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேக்கு அப்புறம் அப்படின்ட்டு. அப்போ ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ளது என்னதுதான்? வெனஸ்டே தான். அப்போ வெனஸ்டே தான் ஆன்சராக இருக்கும். சரியா? அப்போ ரெண்டுமே தேவை ஆன்சர் பண்ண. ஓகே, அடுத்து 38. சரியா? how many students play in the class cricket in the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how many students? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? there are 32 boys and 28 girls in the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. only boys are playing cricket அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர்னு தெரியாது. ஸோ என்னது? நாட் சஃபிஷியன்ட். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, அங்கே பாய்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ இதுன்னு தெரியாது. சரியா? நாட், ரெண்டுமே நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். சரி, ஒரே நிமிஷம். எத்தனை மாணவர்கள்? நாட் சஃபிஷியன்ட் 39. சரியா? ஃபைனல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஷாப்கீப்பர் பாருங்க, இதுவும் அப்படிதான், சம் மாதிரி தான். அதுக்கு எது இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 kg வீட் வந்து 50 rupees. சரியா? ஓகே, இதை வச்சு ப்ராஃபிட் சொல்ல முடியாது. ஆனால் ஷாப்கீப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் 1 kg வீட் அட் 30% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் சரியா? பாருங்க, காஸ்ட் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்னது? ரெண்டுமே நாட் சஃபிஷியன்ட். சரியா? நாட் சஃபிஷியன்ட் 4 தான். ஓகே, லாஸ்ட் ஒன். ஓகே, பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, ஒன்லி 1 person among the FGHI does not have a educational degree. டிகிரி வாங்காது யாரு அப்படின்ட்டு சொல்றதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பாருங்க, F is a doctor and G is a illiterate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்னது? படிக்காதவங்க. அப்போ அவங்கள்ட்ட டிகிரி கிடையாது. சூப்பர், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ என்னது? 1 மட்டும் போதும், சஃபிஷியன்ட். ஆனால் அங்கே ரெண்டாவது பாருங்க, ஹைச் அண்ட் போத் ஹேவ் அ மாஸ்டர் டிகிரி அப்படின்னா அது தேவையில்லை, 1 மட்டுமே போதும். ஸ்டேட்மெண்ட் ஒன் அலோன் டு சஃபிஷியன்ட் அது சஃபிஷியன்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ரெண்டாவது போதும் அவசியம் இல்லை. மொதல் இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டாவது மட்டும் வச்சு சொல்ல முடியாது. சரியா? ஓகே தானே? இதுதான் என்னது? ஓகே, இதுதான் என்னது? ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்
ரெண்டும் சஃபிஷியண்டா இன்சஃபிஷியண்டா அந்த மாதிரி இருக்குது. சரி, அன்றைக்கி 4 டிஃப்ரெண்ட் இதில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் டிஃபரன்சஸ், சிமிலாரிட்டி டிஃபரன்சஸ், அதுக்கப்புறம் என்னது ஸ்டேட்மெண்ட், அதுக்கான என்னது கண்டிஷன்ஸ், ஃபாலோ அன்ஃபாலோ அந்த மாதிரி வருது. சரியா, எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதியை அடுத்த இதில் இன்னொன்று பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.